ஓம் சாந்தி. முரளி டேட் 28/12/2023. காலை முரளி பாப் தாதா மதுபன். பாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, சதா பாத்திரம் அறிந்து தானம் செய்ய வேண்டும். நேரத்தை வீணாக்க கூடாது. கேட்கும் நேரத்தில் அவர்களது மனதின் ஓட்டம் எங்கு செல்கிறது என்று ஒவ்வொருவரின் நாடியையும் பாருங்கள். கேள்வி: தூய்மையான உலகம் செல்வதற்காக குழந்தைகளாகிய நீங்கள் மிக உயர்ந்த பத்தியம் கடைபிடிக்கிறீர்கள். உங்களுடைய பத்தியம் என்ன? பதில்: இல்லறத்தில் இருந்து கொண்டு தாமரை மலர் போன்று இருப்பதுதான் அனைத்தையும் விட மிக உயர்ந்த பத்தியமாகும். எல்லையற்ற முழு பழைய உலகை தியாகம் செய்வதுதான் நமது தியாகமாகும். ஒரு கண்ணில் இனிய வீடு, மற்றொரு கண்ணில் இனிய ராஜ்யம். இந்த பழைய உலகை பார்த்தும் பார்க்காமல் இருக்க வேண்டும். இது மிகப்பெரிய பத்தியமாகும். இந்த பத்தியத்தின் மூலம் தூய்மையான உலகிற்கு சென்று விடுவீர்கள். பாடல்: ஓ மனிதர்களே, பொறுமையாக இருங்கள். ஓம் சாந்தி. பாட்டு கேட்டதும் குழந்தைகளுக்கு குஷி அதிகரித்து விட வேண்டும். ஏனெனில் உலகில் துக்கம் இருக்கவே செய்கிறது. மனிதர்கள் நாஸ்திகர்கள், அதாவது தந்தையை அறியவில்லை. இப்பொழுது நீங்கள் நாஸ்திகனிலிருந்து ஆஸ்திகனாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். நமது சுகமான நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் எங்கு சென்றாலும் முதலில் தனது அறிமுகம், அதாவது நான் ஏன் தங்களை பிரம்மா குமார் குமாரி என்று கூறிக்கொள்கிறேன் என்று கூறுங்கள். பிரம்மா பிரஜாபிதாவாக சிவனின் குழந்தையாக இருக்கின்றார். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் என்று அந்த நிராகாரமானவர்தான் அழைக்கப்படுகின்றார். பிரம்மா, விஷ்ணு, சங்கர் அவரது குழந்தைகள் ஆவர். விஷ்ணு மற்றும் சங்கரரை ஒரு பொழுதும் பிரஜாபிதா என்று கூறுவது கிடையாது. பிரஜாபிதா பிரம்மா இங்குதான் இருக்கிறார். இந்த கருத்தை நல்ல முறையில் தாரணை செய்யுங்கள். லக்ஷ்மி நாராயணன் ராதே கிருஷ்ணரை பிரஜாபிதா என்று கூறுவதில்லை. பிரஜாபிதா என்ற பெயர் மிகவும் பிரபலமானது. இந்த பிரஜாபிதா சாகாரத்தில் இருக்கிறார். சொர்க்கத்தை படைப்பவர் பரமபிதா பரமாத்மா சிவன் ஆவார். சொர்க்கத்தை படைப்பவர் பிரம்மா அல்ல. நிராகார பரமாத்மா வந்துதான் பிரஜாபிதா பிரம்மாவின் மூலம் சொர்க்கத்தை படைக்கிறார். அவருக்கு குழந்தைகளாகிய நாம் பலர் இருக்கிறோம். ஆத்மாக்கள் தான் பரமபிதா சிவனின் குழந்தைகளாகும். புரிய வைப்பதற்கு மிக நல்ல வழிமுறை தேவை. நமக்கு அவர் ராஜயோகம் கற்பிக்கிறார் என்று கூறுங்கள். பிரம்மா மூலம் சிருஷ்டியின் முதல் இடை கடைசியின் ரகசியத்தை புரிய வைக்கின்றார். ஆக முதலில் இந்த பிரம்மா கேட்கிறார், ஜெகதம்பாவும் கேட்கிறார். நாம் பிகேவாக இருக்கிறோம். கன்னியா என்றாலே 21 குலத்தை முன்னேற்றுபவர், 21 பிறவிக்கான சுகம் கொடுப்பவர் என்று பாடப்பட்டிருக்கிறது. நாம் பரமபிதா பரமாத்மாவிடமிருந்து 21 பிறவிகள் சத்யுகம் திரேதாவில் சுகத்திற்கான ஆஸ்தியை அடைகிறோம். உண்மையில் சத்யுகம் திரேதாவில் பாரதம் சதா சுகமானதாக இருந்தது. ஆக அவர் நமது தந்தை ஆவார். இவர் நமது மூத்த சகோதரர் ஆவார். யாருக்கு இவ்வளவு குழந்தைகள் உள்ளனரோ அவருக்கு எந்த கவலையும் இல்லை. அவருக்கு எத்தனை குழந்தைகள் இருக்கின்றனர் என்று. நமக்கு பிரம்மாவின் மூலம் சிவபாபா ராஜயோகம் கற்பிக்கின்றார். அந்த எல்லையற்ற தந்தையிடமிருந்து நமக்கு ஆஸ்தி கிடைக்கிறது. முழு உலகமும் தூய்மை இழந்து விட்டதாக இருக்கிறது. இதை தூய்மையாக்குபவர் ஒரே ஒரு பாபா. பழைய உலகை மாற்றக்கூடியவர், சொர்க்கத்தை படைப்பவர் அந்த சத்குரு ஆவார். அனைவருக்கும் சத்கதி கொடுக்கும் வள்ளலும் ஆவார். புது உலகில் லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யம் இருக்கும். பாரதத்தில் எந்த தேவி தேவதைகளின் ராஜ்யம் இருந்ததோ அந்த தேவதைகள் தான் 84 பிறவிகள் எடுக்கின்றன. பிறகு வர்ணங்களையும் கூற வேண்டும். முன்கூட்டியே நேரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த விஷயங்களை கவனத்துடன் நன்றாக கேளுங்கள் என்று கூறுங்கள். புத்தியை அலைய விடாதீர்கள். சகோதரர்களே, சகோதரிகளே,
நீங்கள் அனைவரும் உண்மையில் சிவனின் குழந்தைகள். பிரஜாபிதா பிரம்மா முழு வம்சத்திற்கு தலைவராக இருக்கின்றார். பிரம்மாவின் வாய்வழி வம்சத்தினர்களாகிய நாம் அவரிடமிருந்து ஆஸ்தி அடைந்து கொண்டிருக்கின்றோம். யோக பலத்தின் மூலம் உலக ராஜ்யத்தை அடைகிறோம், புஜ பலத்தினால் அல்ல. நாம் வீடு வாசலை விடுவதில்லை. நாம் நமது வீட்டில்தான் இருக்கிறோம். மனிதனிலிருந்து தேவதை ஆகக்கூடிய பள்ளி இதுவாகும். எந்த மனிதனும் தேவதைகளாக ஆக்க முடியாது. இந்த உலகமே தூய்மையற்றது. தண்ணீர் கங்கை பதீத பாவனி கிடையாது. அடிக்கடி அதில் குளிப்பதற்கு செல்கின்றனர், தூய்மையாவதில்லை. இதே போன்றுதான் ராவணனின் உதாரணமும் இருக்கிறது. அடிக்கடி எரித்து கொண்டே இருக்கின்றனர். ராவணன் இறப்பதே இல்லை. இந்த ராவணனின் போஸ்டரையும் கொண்டு செல்ல வேண்டும். பெரிய இடங்களுக்கு செல்கின்ற பொழுது ஆல்பத்தையும் கொண்டு செல்ல வேண்டும். இவர்கள் அனைவரும் குழந்தைகள், தூய்மைக்கான உறுதிமொழி எடுத்திருக்கின்றனர். ஆல்பம் என்றால் படவிளக்க புத்தகம். உண்மையில் அனைவரும் பிரம்மாவின் குழந்தைகள் ஆவர். பிரஜாபிதா பிரம்மா வம்சத்தின் தலைவராக இருக்கின்றார். இந்த நேரத்தில் பிராக்டிக்கலாக நாம் பிரம்மா குமார் குமாரிகளாக இருக்கிறோம். நீங்களும் தான், ஆனால் நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை என்று கூறுங்கள். இப்பொழுது உலகில் உண்மையான பிராமணர்கள் யாரும் இல்லை. உண்மையான பிராமணர்கள் நாம் தான். ராஜ்யமும் நாம் தான் அடைகிறோம். பிறகு இது பிராமணர்களின் வம்சம். பிராமணர்கள் குடுமி போன்றவர்கள். கிருஷ்ணர் பகவான் கிடையாது என்று குழந்தைகள் புரிய வைக்கப்பட்டிருக்கின்றனர். அவர் முழு 84 பிறவிகள் எடுக்கிறார். 84 பிறவிகள் முழுமையாக எடுத்த பின்பு மீண்டும் தேவதையாக ஆக வேண்டும். யார் ஆக்குவது? தந்தைதான் ஆக்குகின்றார். நாம் அவரிடமிருந்து ராஜயோகம் கற்றுக்கொண்டிருக்கின்றோம். அவருக்குத்தான் ஏக் ஓம்கார், ஒளி வடிவமானவர் என்று மகிமை பாடப்படுகிறது. அவர் நிராகாரராக நிரகங்காரியாக இருக்கிறார். அவர் வந்து சேவை செய்ய வேண்டியிருக்கிறது. தூய்மை இல்லாத உலகில் தூய்மையற்ற ஷரீரத்தில் வருகின்றார். இப்பொழுது அதே கீதை நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. மகாபாரத யுத்தம் நடைபெற்றது. அனைவரும் கொசுக்களை போல் சென்றிருந்தனர். இப்பொழுது அதே நேரம். பரமபிதா பரமாத்மா சிவ பகவானின் மகா வாக்கியம். அவர் படைப்பவர். சொர்க்கத்தில் லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யம் இருந்தது. சிருஷ்டியை சதோபிரதானமாக ஆக்குவது ஒரு தந்தையின் காரியமாகும். நாம் அவரை பாபா பாபா என்று கூறுகிறோம். அவர் நிச்சயம் வருகின்றார். சிவராத்திரியும் இருக்கிறது. இதன் பொருளை பற்றியும் புரிய வைக்க வேண்டும். கருத்துக்களை குறிப்பெடுத்துக் கொண்டு பிறகு தாரணை செய்ய வேண்டும். கருத்துக்கள் புத்தியில் இருக்க வேண்டும். கன்னியாக்களின் புத்தி நன்றாக இருக்கிறது. குமாரிகளின் பாதங்களை கழுவுகின்றனர். குமார் குமாரி இருவரும் தூய்மையாக இருக்கின்றனர். பிறகு ஏன் குமாரிகளுக்கு மட்டும் புகழ் பாடப்படுகிறது? ஏனென்றால் இப்பொழுது உங்களது பெயர், அதாவது கன்னிகைகள் என்றாலே 21 குலத்தை முன்னேற்றுபவர் என்று புகழ் பாடப்படுகிறது. நாம் பாரதத்திற்கு ஆன்மீக சேவை செய்கிறோம். நமது ஆசிரியர், உதவியாளர் பரமபிதா பரமாத்மா சிவன் ஆவார். யோக பலத்தின் மூலம் அவரிடமிருந்து நாம் சக்தி அடைகிறோம். அதன் மூலம் நாம் 21 பிறவிகளுக்கு சதா ஆரோக்கியமானவர்களாக ஆகிறோம். இது உத்தரவாதம், கேரண்டி. கலியுகத்தில் அனைவரும் நோயாளிகளாக இருக்கின்றனர். ஆயுளும் குறைவாக இருக்கிறது. சத்யுகத்தில் இவ்வளவு நீண்ட ஆயுள் உடையவர்கள் எங்கிருந்து வந்தனர்? இந்த ராஜ யோகத்தின் மூலம் இவ்வளவு நீண்ட ஆயுள் உடையவர்களாக ஆகின்றனர். அங்கு திடீர் மரணம் ஏற்படாது. ஒரு ஷரீரத்தை விடுத்து மற்றொன்றை எடுப்பர். இது பழைய ஷரீரமாகும். சிவ பாபாவின் நினைவிலிருந்து இந்த தேக சகீதமாக தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் மறந்துவிட வேண்டும். புத்தியினால் நாம் எல்லையற்ற தியாகம் செய்கிறோம். இது நமது புத்தி யோகத்தின் ஆன்மீக யாத்திரை. அந்த உலகாய யாத்திரையை மனிதர்கள் கற்றுக் கொடுக்கின்றனர். புத்தி யாத்திரை தந்தையை தவிர வேறு யாரும் கற்றுக் கொடுக்க முடியாது. இந்த ராஜயோகம் கற்பவர்கள்தான்
சொர்க்கத்திற்கு வருவார்கள். இப்பொழுது மீண்டும் நாற்று நடப்படுகிறது. நாம் அனைவரும் அந்த தந்தையின் குழந்தைகள். குழந்தைகளாகிய நமக்கு சிவ பாபாவிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது. இந்த தாதாவும் சிவ பாபாவிடமிருந்து ஆஸ்தி அடைகிறார். நீங்களும் எல்லையற்ற தந்தையிடமிருந்து ஆஸ்தி எடுத்துக் கொள்ளுங்கள். இது மிக பெரிய மருத்துவமனையாகும். நாம் 21 பிறவிகளுக்கு ஒரு பொழுதும் நோயாளிகளாக ஆக மாட்டோம். நாம் பாரதத்திற்கு உண்மையான சேவை செய்து கொண்டிருக்கின்றோம். அதனால்தான் சிவசக்தி சேனை என்ற புகழ் இருக்கிறது. தந்தை கூறுகின்றார், நினைவின் மூலம் தங்களது விக்கர்மங்களை விநாசம் செய்யும் பொழுது ஆத்மா தூய்மையானதாக ஆகிவிடும். மேலும் ஞானத்தை தாரணை செய்வதன் மூலம் நீங்கள் சக்கரவர்த்தி ராஜாவாக ஆவீர்கள். நாம் தூய்மையாக ஆகின்ற பொழுது லக்ஷ்மி அல்லது நாராயணரையும் மனமுடிக்க முடியும். சர்வகுணம் நிறைந்தவர்களாக சம்பூர்ண நிர்விகாரியாக இங்கு ஆகவில்லை என்றால் லக்ஷ்மி நாராயணனை எவ்வாறு மனம் முடிக்க முடியும்? அதனால்தான் லக்ஷ்மி நாராயணனை மனம் முடிப்பதற்கு தகுதியானவர்களாக ஆகியிருக்கிறேனா என்று தன் முகத்தை கண்ணாடியில் பாருங்கள் என்று கூறப்படுகிறது. முழுமையாக நஷ்டமோக ஆகவில்லை எனில் லக்ஷ்மியை அடைய முடியாது. பிறகு பிரஜைகளாக சென்று விடுவீர்கள். சிவபாபாவும் பரம்தாமத்திலிருந்து வரவேண்டி இருக்கிறது. நிச்சயம் தூய்மை இல்லாத உலகிற்கு வந்து தூய்மையாக்கி அழைத்து செல்வார். இங்கு நாம் பத்தியமும் அதிகம் கடைபிடிக்கிறோம். நமது ஒரு கண்ணில் இனிமையான வீடு, மற்றொன்றில் இனிமையான ராஜ்யம் இருக்கிறது. நாம் முழு உலகையும் தியாகம் செய்கிறோம். வீடு இல்லறத்தில் இருந்தாலும் தாமரை போன்று தூய்மையாக இருக்கிறோம். வானப்பிரஸ்த நிலையில் இருக்கிறோம். முக்தி தாமத்திற்காக முயற்சி செய்யலாம் என்று வயோதிகர்கள் நினைக்கின்றனர். இந்த நேரத்தில் அனைவருக்கும் வானப்பிரஸ்த நிலைதான். தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைவதற்கு ஒவ்வொருவருக்கும் உரிமை இருக்கிறது. துக்க தாமத்தை மறந்துவிட வேண்டும். இதுதான் புத்திக்கான தியாகம். நாம் பழைய உலகை புத்தியினால் மறந்து புது உலகை நினைவு செய்கிறோம். பிறகு கடைசி நிலை நல்ல நிலையாக ஆகிவிடுகிறது. இது அனைத்தையும் விட பெரிய இறை தந்தையின் பல்கலைக்கழகமாகும். பகவானின் மகா வாக்கியம், நான் ராஜயோகம் கற்பித்து மனிதனிலிருந்து தேவதைகளாக ஆக்குகிறேன். இவ்வாறு புரிய வைக்க வேண்டும். நாம் என்ன கூறுகிறோமோ அதை நீங்கள் அமர்ந்து கேளுங்கள் என்று மற்றவர்களுக்கு கூறுங்கள். நடுவில் அவர்கள் கேள்வி கேட்கின்ற பொழுது அந்த தொடர்ச்சி துண்டிக்கப்பட்டு விடுகிறது. நாம் உங்களுக்கு முழு சிருஷ்டி சக்கரத்தின் ரகசியத்தையும் புரிய வைக்கின்றோம். சிவ பாபாவிற்கு நாடகத்தில் என்ன பாகம் இருக்கிறது? இந்த லக்ஷ்மி நாராயணன் யார்? அனைவரின் வாழ்க்கை சரித்திரத்தையும் நாங்கள் கூறுகிறோம். இவ்வாறு ஒவ்வொருவரின் நாடியையும் பார்க்க வேண்டும். அந்த நேரத்தின் மனநிலையை பார்க்க வேண்டும். இவர்கள் நன்றாக கேட்கிறார்களா அல்லது தோசை கல்லாக ஆகி அமர்ந்திருக்கவில்லைதானே? இங்கு அங்கு என்று பார்க்கவில்லைதானே? இங்கு பாபாவும் பார்க்கின்றார். யார் நேரடியாக எதிரில் கேட்டு ஊஞ்சல் ஆடுகின்றனர்? இது ஞான நடனம். அந்த பள்ளி சிறியதாக இருக்கும். ஆசிரியரினால் நல்ல முறையில் பார்க்க முடியும் மற்றும் வரிசை கிரமமாக அமர வைக்கின்றனர். இங்கு பலர் இருக்கின்றனர். வரிசை கிரமமாக அமர வைக்க முடியாது. ஆக யாருடைய புத்தியும் எங்கும் அலையவில்லைதானே என்று பார்க்க வேண்டியிருக்கின்றது. சிரிக்கின்றார்களா? குஷியின் அளவு அதிகரிக்கிறதா? கவனமாக கேட்கின்றார்களா? இவ்வாறு பாத்திரம் பார்த்துதான் செய்ய வேண்டும். நேரத்தை வீணாக செலவு செய்யக்கூடாது. நாடி பார்ப்பதிலும் கூட புத்திசாலித்தனம் தேவை. மனிதர்கள் பயப்படுகின்றனர். குறிப்பாக சிந்திக்கின்றார்கள், பிகேவின் மாயாஜலம் ஏற்பட்டுவிடக்கூடாது என்று நினைக்கின்றனர். ஆகையால் எதிரில் பார்ப்பதும் கிடையாது, அதாவது நேரடியாக பார்ப்பதும் கிடையாது. பிராமணர்களாகிய நீங்கள் தான் திரிகால தரிசிகளாக ஆகிறீர்கள்.
பிறகு வர்ணங்களின் ரகசியங்களையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சிவபாபா கூறுகின்றார். நாம் எப்படி இருந்தோம், ஹம்சோ சோகம், மீண்டும் அதுபோல ஆகிவிடுவோம் என்பதன் பொருளையும் புரிய வைக்க வேண்டும். ஆத்மாவாகிய நான் தான் பரமாத்மா என்று கூறுவது தவறு. சிலர் பிரம்மத்தையும் ஏற்றுக்கொள்பவர்களாக இருப்பர். அகம் பிரம்மாஷ்மி என்று கூறுகின்றனர். மாயை என்பது 5 விகாரங்கள். நாம் பிரம்மத்தை ஏற்றுக்கொள்கிறோம். பிரம்மம் என்பது மகா தத்துவம். அது நாம் வசிக்கும் இடம். எவ்வாறு இந்துஸ்தானில் இருப்பவர்கள் தனது தர்மத்தை ஹிந்து என்று கூறிவிட்டனரோ அவ்வாறு அவர்களும் பிரம்ம தத்துவத்தை நான் தான் பிரம்மம் என்று கூறிவிட்டனர். தந்தையின் மகிமை தனிப்பட்டது. சர்வகுண சம்பன்னம், 16 கலைகள் நிறைந்தவர்கள், அனைத்து குணங்களிலும் நிறைந்தவர்கள். இந்த மகிமை தெய்வதைகளுடையது. ஆத்மா எப்பொழுது ஷரீரத்துடன் இருக்கிறதோ அப்பொழுது அதற்கு மகிமை இருக்கிறது. ஆத்மாதான் தூய்மை இழக்கிறது மற்றும் தூய்மையாக ஆகிறது. ஆத்மாவை நிர்லேப், எதுவும் ஒட்டாது என்று கூற முடியாது. இவ்வளவு சிறிய ஆத்மாவில் 84 பிறவிகளின் பாகம் இருக்கிறது. பிறகு அதை நிர்லேப், எதுவும் ஒட்டாது என்று எவ்வாறு கூற முடியும்? இப்பொழுது பாபா அமைதியை ஸ்தாபனை செய்கிறார் எனில் குழந்தைகளாகிய நீங்கள் பாபாவிற்கு என்ன பரிசு கொடுக்கிறீர்கள்? அவர் உங்களுக்கு 21 பிறவிகளுக்கு சொர்க்க ராஜ்யத்தை பரிசாக கொடுக்கின்றார். நீங்கள் பாபாவிற்கு என்ன பரிசு கொடுக்கிறீர்கள்? யார் எவ்வளவு தந்தைக்கு பரிசு கொடுக்கிறார்களோ பிறகு அவ்வளவு தந்தையிடமிருந்து அடைந்து விடுகின்றனர். முதலில் இவர் பரிசு கொடுத்திருக்கிறார். சிவபாபா வள்ளலாக இருக்கிறார். ராஜாக்கள் ஒரு பொழுதும் இவ்வாறு கை நீட்டி வாங்க மாட்டார்கள். அவர் அன்னதாதா என்று அழைக்கப்படுகிறார். மனிதர்களை வள்ளல் என்று கூற முடியாது. நீங்கள் சந்நியாசி போன்றவர்களுக்கு கொடுக்கிறீர்கள். இருப்பினும் கைமாறாக பலன் கொடுப்பது வள்ளலாகிய சிவபாபா தான். அனைத்தும் ஈஸ்வரன் கொடுத்ததாக கூறுகின்றனர். பிறகு ஈஸ்வரன் தான் எடுத்துக்கொள்கிறார். யாராவது இறந்துவிட்டால் ஏன் அழுகிறீர்கள்? ஆனால் அவர் அடைவதும் கிடையாது, எடுப்பதும் கிடையாது. லௌகீக தாய் தந்தை தான் பிறப்பு கொடுக்கின்றனர். பிறகு யாராவது இறந்துவிட்டால் அவர்களுக்குத்தான் துக்கம் ஏற்படுகிறது. ஒருவேளை ஈஸ்வரன் தான் கொடுத்தார், ஈஸ்வரனே எடுத்துக்கொண்டார் என்றால் பிறகு ஏன் துக்கம் ஏற்பட வேண்டும்? பாபா கூறுகின்றார், நான் சுகம் துக்கத்திலிருந்து விடுபட்டவன். ஆக இந்த தாதா பிரம்மா அனைத்தையும் கொடுத்து விட்டார். அதனால் தான் முழு பரிசும் எடுத்துக்கொண்டிருக்கின்றார். கன்னியாக்களிடம் எதுவும் கிடையாது. ஒருவேளை அவர்களுக்கு தாய் தந்தை கொடுக்கிறார்கள் எனில் அதை சிவபாபாவிற்கு கொடுத்து விடலாம். எவ்வாறு மம்மாவும் ஏழையாக இருந்தார், பிறகு எவ்வளவு வேகமாக சென்றார் என்பதை பார்த்திருக்கிறீர்கள். உடல் மனம் பொருள் மூலமாக சேவை செய்து கொண்டிருக்கின்றார். நாம் சுகதாமம் செல்கிறோம், சாந்தி தாமத்தின் வழியாக என்பதை நீங்கள் அறிவீர்கள். எதுவரை நாம் தந்தையிடம் செல்லவில்லையோ மாமியார் வீட்டிற்கு எவ்வாறு செல்ல முடியும்? தாய் வீட்டில் அமர்ந்திருக்கிறீர்கள். முதலில் தந்தையிடம் செல்வீர்கள், பிறகு மாமியார் வீட்டிற்கு செல்வீர்கள். இது சோக வனம். சத்யுகம் அசோக வனம் ஆகும். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, வானப்பிரஸ்த நிலையில் இருக்கும் நாம் இனிமையான வீடு மற்றும் இனிமையான ராஜ்யம் இரண்டையும் நினைக்க வேண்டும். மற்ற அனைத்தையும் புத்தியினால் மறந்துவிட வேண்டும். முழு நஷ்டமோகா பற்றை வெற்றியடைந்தவர் ஆக வேண்டும். இரண்டாவது, புத்தியினால் எல்லையற்ற தியாகம் செய்து ஆன்மீக யாத்திரை செய்ய வேண்டும். ஸ்ரீமத் படி தூய்மையாகி பாரதத்திற்கு உண்மையான சேவை செய்ய வேண்டும். வரதானம், சிரேஷ்ட கர்மம் என்ற கிளையை பிடித்துக் கொண்டு இருப்பதற்கு பதிலாக பறக்கும் பறவை போன்று இருக்கும் ஹீரோ பார்ட்தாரி ஆகுங்கள். விளக்கம், சங்கம் யுகத்தில் செய்யும் சிரேஷ்ட கர்மம் என்பது வைரம் போன்ற கிளை. சங்கம் யுகத்தின் எவ்வளவுதான் சிரேஷ்டமாக கர்மம் இருந்தாலும்
அந்த கர்மத்தின் பந்தனத்தில் வசமாவது மற்றும் எல்லைக்குட்பட்ட எதிர்பார்ப்பில் வருவதெனில் அது தங்க சங்கிலி போன்றது. இவ்வாறு தங்க சங்கிலி அல்லது வைரம் போன்ற கிளையின் பிடியில் வசமாக வேண்டாம். ஏனென்றால் பந்தனம் எதுவாக இருந்தாலும் பந்தனமே. எனவே அனைத்து பந்தனங்கள் என்ற எல்லைகளை கடந்து ஹீரோ பார்ட்தாரி ஆகுங்கள் என்ற நினைவை பாப் தாதா அனைத்து பறவைகள் போன்ற குழந்தைகளுக்கும் நினைவூட்டுகின்றார். ஸ்லோகன்: உள் மனதின் நிலையை பார்க்கும் கண்ணாடி முகமாகும். எனவே முகமானது குழப்பமாக இல்லாமல் குஷியாக இருக்க வேண்டும். நல்லது. ஓம் சாந்தி.